our YouTube channel Trade with PK. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டியில் நாளைக்கு வந்துட்டு வெட்னஸ்டே எப்படி ட்ரேட் பண்ணலாம் இன்ட்ராடேல அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க. கமெண்ட்ஸ்ல வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்னு சொல்லி கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஸோ நான் வந்துட்டு ஆப்ஷன் பையிங் தான் வந்து பண்ணிட்டு இருக்கேன், அதுவும் ஆர்டர் ஃப்ளோ அனாலிசிஸ் அண்ட் பிரைஸ் ஆக்ஷன் அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் வந்து பண்ணிட்டு இருக்கேன், யூஸ் பண்ணி தான். ஸோ ஆர்டர் ஃப்ளோ அனாலிசிஸ் என்னன்னு தெரியாதவங்க வந்து நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்க. நான் வந்துட்டு அது ஒரு அட்வான்ஸ் லெவல் டூல், ஓகேங்களா. ஸோ அது வந்து ட்ரேடிங் சார்ட் மாதிரி இந்த வெறும் கிரீன் அண்ட் ரெட் கேண்டில் வச்சு ட்ரேட் பண்ணாம நான் அட்வான்ஸ் லெவலில் அதில் உள்ளுக்குள்ள எவ்வளோ ஆர்டர்ஸ் பிளேஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்த்து நம்ம வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம், ஓகேங்களா. சரி, ஓகே, நம்ம வந்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நிஃப்டி 50 நாளைக்கு எப்படி ட்ரேட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஸோ மார்னிங்லேருந்தே நான் வந்துட்டு இன்னைக்கு எப்படி ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன்னா பை ஆன் டிப்ஸ்ல தான் வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல கிளியர் கட்டா வந்து கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ இதுதான் நம்மளுடைய டெலிகிராம் குரூப். ஸோ இது வந்து ஒரு ஃப்ரீ டெலிகிராம் குரூப் தான். லிங்க் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கான். இதுல வந்துட்டு நான் லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் அண்ட் என்னுடைய ட்ரேட்ஸ் எல்லாம் வந்து நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாமே வந்து நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், ஓகேங்களா. ஸோ இதுல மார்னிங்கே வந்துட்டு நான் வந்து போட்டிருந்தேன் பை ஆன் டிப்ஸ்ல இருங்க. ஸோ லிமிட் பையர்ஸ் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மார்னிங்கே வந்துட்டு உங்களுக்கு ஃபினான்ஸ் நிஃப்டி ஃபின்சர் அதுலேயும் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி சார்ட் போட்டிருந்தேன். 19,468 வந்து தாண்டி போவான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி பிரேக் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி போட்டிருந்தேன். உங்களுக்கு அதுவுமே வந்து அழகா ஒரு பிரேக் அவுட் கொடுத்து 19,450 எல்லாம் தாண்டி 500 வரைக்குமே போயிருந்தேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ சார்ட் போய் கூட எடுத்து பாருங்க. நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு இதெல்லாம் செக் பண்ணி பாருங்க என்னுடைய மெசேஜஸ் எல்லாம். ஸோ யூஸ்ஃபுல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை உங்களுக்கு வந்துட்டு இதை விட உங்களுக்கு உங்க அட்வான்ஸ் லெவல்ல வந்துட்டு எல்லாம் ட்ரேட்ஸே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்மளுடைய ப்ரீமியம் குரூப் இருக்கு. இந்த ப்ரீமியம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்துட்டு நான் லைவ் ட்ரேட்ஸே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இன்னைக்கு எவ்வளவு ட்ரேட்ஸ் கொடுத்தா எவ்வளவு பேர் ப்ராஃபிட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இதில் நான் கிளியர் கட்டா வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னைக்கு வந்து 3 ட்ரேட்ஸ் வந்து கொடுத்துருந்தோம். நிஃப்டி கால் செட் 30 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் அண்ட் ஃபின் நிஃப்டி 30 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் அண்ட் ஃபின் நிஃப்டி கால் செட் 30 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட், ஓகேங்களா. ஸோ மொத்தமாகவே வந்துட்டு ஒரு சூப்பரான டே தான் நம்மளுடைய ப்ரீமியம் குரூப் மெம்பர்ஸ்க்குலாம். சரி, வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம அனலிஸ்ட்குள்ள போயிடுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்துட்டு ஒரு ஃபால் ஆனாலுமே வந்துட்டு நல்லா அப்மூவ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இது எதனாலன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நிஃப்டியில் வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங் பிட் பையர்ஸ் வந்துருக்காங்க. பிட் பையர்ஸ். ஸோ நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். மார்க்கெட்ல 4 விதமான பிளேயர்ஸ் இருப்பாங்கன்னு சொல்லியிருப்போம். ஸோ இதுல வந்துட்டு இப்போ மார்க்கெட்டோட கண்ட்ரோல் இருக்கிறது வந்துட்டு பேசிவ் ஆர்டர்ஸ், பேசிவ் பையர்ஸ் வந்து மார்க்கெட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க, ஓகேங்களா. ஸோ நல்ல ரேட்டுக்கு வந்துட்டு அவங்க பிட் பையிங் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. எப்பப்பெல்லாம் கீழே மார்க்கெட் வருதோ அப்பெல்லாம் வந்து பையிங் பண்ணிட்டு இருக்காங்க. நிஃப்டி வந்து கண்டிப்பா 19,500 வரும். வந்து அங்க ஹிட் ஆகிட்டு தான் வந்து ஃபால் ஆகுமே தவிர அதுக்கு முன்னாடி வந்து பெரிய ஃபால் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. சேம் தான் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்லயும் சொல்லியிருக்கோம். ஸோ ஒருவேளை நாளைக்கு 2 பிளான் வச்சுக்கோங்க. எப்பவுமே வந்துட்டு நம்மளுடைய 3 பிளான், ஓகேங்களா. ஸோ இந்த டே கை வந்து நமக்கு ஒரு முக்கியமான லெவல். ஸோ இந்த டே கையை வந்து நம்ம மார்க் பண்ணிக்க, ஓகேங்களா. ஒருவேளை நாளைக்கு கேப் அப் ஓப்பன் ஆகிறா ஒரு 19,500 அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். ஒரு 80 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா இங்கிருந்து இது ஒரு ஸ்ட்ராங் சப்ளை ஜோன், ஓகேங்களா. இங்கிருந்து உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகலாம். ஸோ இந்த இடத்துல இருந்து வந்து மார்க்கெட் ஃபாலோ இருக்கு. 80% மேல சான்சஸ் இருக்கு. ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு இங்க ஸ்ட்ராங் சப்ளை ஜோன். இந்த இடத்துல தான் வந்துட்டு செல்லிங்கே வந்துட்டு ஒரு ஹெவி செல்லிங் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ செல்லர்ஸ் எல்லாமே வந்துட்டு இங்க தான் இருப்பாங்க, ஓகேங்களா. ஒருவேளை அவங்க ஆக்டிவ் ஆகல அப்படின்னா இது ஒருவேளை பிரேக் பண்ணிச்சுன்னா 19,500 ஜோனை வந்து நாளைக்கு பிரேக் பண்ணிச்சுன்னா ஒரு ஷார்ட் கவரிங் ரேலி வந்துட்டு கண்டிப்பா நாளைக்கு வரும். ஒருவேளை பிரேக் ஆயிடுச்சுன்னா வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஹெவி ரேலி வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ டுவர்ட்ஸ் 19,650 அண்ட் 19,800, ஓகேங்களா. 19,800. ஸோ இதுதான் வந்துட்டு நாளைக்கு கூட ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் பிளான். கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா 19,500 உங்களுக்கு சஸ்டைன் ஆகிறானா இல்லை ஒரு சைடு வேஸ்லேயே போறானான்னு சொல்லி பாருங்க. ஸோ லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் வந்து நான் வந்து டெலிகிராம் குரூப்ல கொடுத்துட்டே தான் இருப்பேன், ஓகேங்களா. ஸோ அதனால டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. இன்னும் லைக் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, ஓகேங்களா. இப்போதான் க்ரோத் ஆகிட்டு இருக்கு. ஸோ நல்ல ப்ராஃபிட்டும் வந்து நம்மளுடைய மெம்பர்ஸ், ஃப்ரீ குரூப் மெம்பர்ஸ் எல்லாம் வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. கமெண்ட் பண்ணி சொல்லுங்க இந்த வீடியோ யூஸ் பண்ணுச்சுன்னா, அப்பதான் வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஓகேங்களா. இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிளான் இதுதான், ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் பிளான் கேப் அப் போச்சுன்னா ஒருவேளை ஃபிளாட் ஓப்பன் ஆனா இந்த டே கை பிரேக் பண்ணாவே நீங்க வந்து கால் சைடு வந்து ட்ரை பண்ணலாம், ஓகேங்களா. இந்த டே கை பிரேக் பண்ணாவே வந்துட்டு கால் சைடு வந்து ட்ரை பண்ணலாம். ஒரு 20 to 10 பாயிண்ட்ஸ் வந்து 20 to 30 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸா வச்சுட்டு 19,500 டார்கெட்டா வச்சுட்டு கால் சைடு வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஸ்ட்ராங் டிமாண்ட் ஜோன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்போ 19,300 350. ஸோ இந்த ஜோன் வந்துட்டு இப்போ ஒரு ஸ்ட்ராங் டிமாண்ட் ஜோனா வந்திருக்கு, ஓகேங்களா. இந்த டே லோ வந்து பிரேக் பண்ணுச்சுன்னா தான் வந்து புக் சைட் போகணும். இது வந்துட்டு ஒரு சப்போர்ட் ஜோனா வந்து மறுபடியும் ஆக்ட் ஆகும். இங்கிருந்து வந்துட்டு மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகலாம். எந்த ஜோன் சொல்லி நாங்கள் மார்க் பண்ணி காமிக்கிற பாருங்க. இந்த ஜோன், ஓகேங்களா. இதை வந்துட்டு நான் வேற கலர்ல வந்துட்டு உங்களுக்கு மார்க் பண்றேன். ஸோ நான் கொஞ்சம் கடகடன்னு பேசுற மாதிரி இருந்துச்சுன்னா வந்துட்டு கொஞ்சம் இது பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ ஓகே, நான் வந்து உங்களுக்கு மார்க் பண்ணிடுறேன்.
ஸோ கலரும் வந்துட்டு நம்ம கிரீன் கலரில் வச்சுருவோம். ஓகேங்களா. இந்த ஜோனை வந்து நீங்களும் உங்களுடைய சார்ட்டில் வந்து மார்க் பண்ணிக்கங்க. ஸோ ஒருவேளை நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரிலாம் எப்படி ட்ரேட் பண்ணுறது கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மறக்காமல் நம்மளுடைய கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு வந்து இந்த லெவல் வந்துட்டு ஒரு க்ரூசியல் லெவலாக இருக்கும். ஸோ இந்த லெவல்லேருந்து வந்துட்டு உங்களுக்கு மறுபடியும் மார்க்கெட் மேலே போகலாம். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் 19,250 வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் டிமாண்ட் ஜோனாக வந்திருக்கு. ஸோ நிஃப்டியில் சிம்பிள் ட்ரேடிங் பிளான் தான். நாளைக்கு கேப்பாக ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம நோட் பண்ண வேண்டிய லெவல் வந்து 19,300லேருந்து 19,320. ஓகேங்களா. இந்த ஜோன் தான். மேலே வந்துட்டு 19,500 ஒரு க்ரூசியல் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா. ஸோ அதுவே வந்துட்டு உங்களுக்கு டே ஹை பிரேக் பண்ணானா வந்துட்டு கால் சைடு வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் நிஃப்டியோட ட்ரேடிங் பிளான். ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி ஆர்டர் ஃப்ளோ கற்றுக்கணும், நீங்கள் வந்துட்டு அதே சமயத்தில் ப்ரைஸ் ஆக்ஷன் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய tradewithpk.graphic.com இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட். ஓகேங்களா. அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு கோர்சஸ் வந்து இருக்கும். கம்மிங் வெபினார் அப்கமிங் சண்டேல வந்து ஒரு வெபினார் இருக்குது. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து என்ஜியில் ரெகுலராக ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த ப்ராஃபிட் எல்லாம் வந்து நீங்கள் குரூப்பில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம வீடியோஸ் போய் பார்த்தீங்கன்னா நான் ப்ராஃபிட் பண்ணுறதெல்லாம் தெரியும். இந்த வெபினாரில் வந்து ஜாயின் பண்ணிங்க. 300 rupees தான் ஒர்த்தபுளாக இருக்கும். உங்களுக்கு 1.5 hour வெபினார். நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி இதில் கற்றுக்கலாம். அந்த ஸ்ட்ராட்டஜி பற்றி ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் கண்டிப்பாக பண்ணலாம். ஓகேங்களா. இந்த வெபினாரில் போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்க மறக்காம. ஓகேங்களா. அதுவே வந்து கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய கோர்ஸும் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த கோர்ஸ் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. ஃபீட்பேக் எல்லாம் போட்டிருக்காங்க. ஆல்ரெடி ரேட்டிங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ மறக்காம வந்துட்டு இந்த கோர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம பேங்க் நிஃப்டியில் வந்து இப்போ பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டியில் எப்படி ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நாளைக்கு பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்கு. ஸோ லிமிடெட் லாட்ஸை வச்சு ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா. எக்ஸ்பைரி டே அன்னைக்கு எப்பவுமே ஆப்ஷன் பையிங் பண்ணீங்கன்னா லிமிடெட் லாட்ஸை வச்சு ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி நம்மளுடைய டிமாண்ட் ஜோன் வந்து கரெக்டாக ரிவர்சல் ஆயிருக்கா. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிமாண்ட் ஜோன் வந்து உங்களுக்கு பேங்க் நிஃப்டி கரெக்டாக ரிவர்சல் ஆயிருக்கா. ஸோ நம்ம இந்த கையை தாண்டினாவே வந்து கால் சைடு போவோம்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி கையை தாண்டும் போது வந்துட்டு கால் சைடு நேற்று வீடியோ படி போயிருந்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நம்ம அந்த லெவல்ஸை வந்து ட்ரா பண்ணிக்கோ. இப்போ முக்கியமான லெவல்ஸ் வந்துட்டு ஸோ இப்போ வந்துட்டு இந்த லெவல்ஸ் தான் வந்துட்டு ரொம்ப முக்கியமான லெவல்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த ஜோன்ஸை வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கோ. ஸோ 43,400லேருந்து 43,280. ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு நல்ல பையர்ஸ் வந்துட்டு அக்குமுலேட் ஆகிருக்க ஜோன். ஸோ இந்த வந்துட்டு இங்கே வந்துட்டு டிமாண்ட் ஜோன். இந்த ஜோனுக்கு வந்தால் மட்டும்தான் வந்து இப்போ நம்ம பையிங்கில் இருக்கணும். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம 44,000 வந்துட்டு நாளைக்கு வந்து ஹிட் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஒருவேளை நாளைக்கு 44,000 பிரேக் பண்ணிட்டானா மேலே ரேலி வந்துட்டு உங்களுக்கு ஒரு ரேலி வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ மேலே வந்துட்டு உங்களுக்கு சப்ளை ஜோன் சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு நான் வந்து ட்ராப் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. உங்களுக்கு இதுதான் வந்துட்டு உங்களுக்கு அடுத்த சப்ளை ஜோன். ஓகேங்களா. ஸோ ட்ரா பண்ணியாச்சு. ஸோ 44,200 அடுத்து உங்களுக்கு ஜோன். அதுக்கு மேலே போச்சுன்னா வந்து மார்க்கெட்டில் உங்களுக்கு ஸ்ட்ராங் டிமாண்ட் ஜோன் சப்ளை ஜோன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 44,600 to 44,700. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் ஜோன். ஓகேங்களா. ஸோ இந்த ஜோன்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் காசியஸாக இருக்கணும். இங்கே நான் லைவ் மார்க்கெட்டில் வந்து அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டே தான் இருப்பேன். ஸோ மறக்காம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கிறது மூலமாக உங்களுக்கு வந்துட்டு இன்னைக்கு நான் வந்து கொடுத்துருக்க மாதிரி லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கும். ஸோ இன்னைக்கு இப்போ கூட வந்துட்டு இந்த ரெக்கார்டை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு ஒரு நேச்சுரல் கேஸில் ஒரு ப்ராஃபிட் வந்து புக் பண்ணேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஓவராலாக 4,000 ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருக்கோம். ஸோ நேற்றத்தோட ப்ராஃபிட்டும் நான் வந்து போட்டிருப்பேன். முந்தா நேற்று வந்து ப்ராஃபிட் போட்டிருப்பேன். டெய்லி வந்து என்னோட ப்ராஃபிட் போட்டிருக்கேன். ப்ரீமியம் குரூப்போட இதுவும் போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஸ்விங் ட்ரேடிங்கும் வந்துட்டு நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா. கொச்சின் ஷிப்யார்டு வந்து நம்ம நேற்று வாங்கிக்கன்னு சொல்லியிருந்தா 1000ல் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கான். ஸோ வாங்கிக்கோங்க. 1000 அண்ட் எபோ வந்துட்டு 1150 அண்ட் 1200 போயிருக்குன்னு சொல்லியிருந்தா இன்னைக்கே 1050 ஆல்ரெடி மெம்பர்ஸ்லாம் வந்து 5,000 மேலே ப்ராஃபிட் பண்ணி நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கம்யூனிட்டியோட நீங்களும் ஜாயின் பண்ணிக்க. ஓகேங்களா. சரி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் பேங்க் நிஃப்டி பற்றி பார்த்துருவோம். இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல ரேலி வந்து கொடுத்துருந்தா ஆஃப்டர்நூனுக்கு மேலே நம்மளுடைய டிமாண்ட் ஜோன் வந்துட்டு. ஸோ இப்போ நாளைக்கோட ட்ரேடிங் பிளான் என்னன்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கேப் அப் ஓப்பன் ஆனா 44,000 அப்படிங்கிற இந்த லெவலை தாண்டிச்சுன்னா இதுதான் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் சப்ளை ஜோன். ஓகேங்களா. 44,000 தாண்டிச்சுன்னா வந்துட்டு கேப் அப்ல உங்களுக்கு கால் சைடு போய்ங்க 44,300 வரைக்கும் நம்மளுக்கு ரேலி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 44,300 வரைக்கும். ஓகேங்களா. ஸோ 44 கேப் அப் ஓப்பன் ஆகி உங்களுக்கு சஸ்டைன் ஆகிட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு 44,300 வரைக்கும் போகலாம். ஒருவேளை கேப் அப் ஓப்பன் ஆகி அங்கிருந்து உங்களுக்கு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன், டபுள் டாப் பேட்டர்ன் அந்த மாதிரி வந்து ஏதாச்சும் ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆனா உங்களுக்கு அங்கிருந்து வந்து ஃபாலோ ஆகலாம்.
ஸோ இங்கிருந்து வந்து நீங்கள் ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் 44,000 வந்து. அப்படி ஃபால் ஆச்சுன்னா உங்களுக்கு திரும்ப ஒரு சப்ளை ஜோனா வந்து எது இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த 43,400 இந்த 43,400 இருக்கும். அதுக்கு மேல ஸ்மால் சப்போர்ட்டா இன்னைக்கு வந்த டே ஹை வந்துட்டு ஒரு ஸ்மால் சப்போர்ட்டா, சாரி இன்னைக்கு இல்ல, இந்த டே ஹை வந்துட்டு ஒரு ஸ்மால் சப்போர்ட்டா இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்மால் சப்போர்ட், ஃபர்ஸ்ட் பார்ஷியல் ப்ராஃபிட் வந்து இங்க புக் பண்ணலாம், செகண்ட் ப்ராஃபிட் வந்து இங்க நீங்க புக் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஒரு என்னுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் வந்து ஷேர் பண்ணிருக்கேன், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து செபி ரெஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது, ஓகேங்களா? செபி ரெஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. நான் வந்து என்ஐஎஸ்எம் சர்டிஃபைடு ரிசர்ச் அனலிஸ்ட், ஓகேங்களா? என்ஐஎஸ்எம் சர்டிஃபிகேட் ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா வீடியோஸ்லையும் நான் ஷேர் பண்ணியிருப்பேன், ஓகேங்களா? நான் வந்துட்டு என்ஐஎஸ்எம் சர்டிஃபைடு ரிசர்ச் அனலிஸ்ட், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பேங்க் நிஃப்டியோட ட்ரேடிங் பிளான். ஸோ எப்போ இந்த 43,400 வருதோ இங்கிருந்து வந்து நம்ம பையிங் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம், ஓகேங்களா? இப்போ இந்த 43,400 வந்துச்சுன்னா பையிங் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் பிளான் வந்து நீங்கள் வச்சிருக்கணும். ஸோ மல்டிபிள் பிளான் வந்துட்டு ஸோ கேப் அப் ஓப்பன் ஆகும் சரி, கேப் டவுன் ஓப்பன் ஆகும் சரி, ஒரு ஃபிளாட் ஓப்பன் ஆகும் சரி, இந்த லெவல்ஸ் நம்மளுடைய லெவல்ஸ் வந்தால் மட்டும்தான் வந்துட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இன்னைக்கோட வீடியோ. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இப்போதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ண ஜாயின் பண்ணிக்கங்க, ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ வெரி மச். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை பை.